நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பால் முதல் மாத்திரைகள் வரை எல்லாவற்றிலும் இருக்கும் எக்ஸ்பைரி டேட் என்பது தோராயமான கணிப்பல்ல, அது முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமாக கணக்கிடப்பட்டதாகும். ஒரு பொருளின் காலாவதி தேதியை கணிக்க முதலில் அது எதனால் கெட்டுப்போகும் என்பதை ஆராய்கிறார்கள். பால் மற்றும் இறைச்சி போன்றவை பாக்டீரியாக்களால் கெடும், சிப்ஸ் மற்றும் பிஸ்கட் போன்றவை நமத்து போய் சுவை மாறி கெடும், மருந்துகள் தன் வீரியத்தை இழந்து கெடும். உங்களுக்கு தெரியுமா? நாசா விண்வெளி வீரர்களுக்காக தயாரிக்கும் விண்வெளி உணவுகள் மற்றும் இராணுவத்திற்கான ஏமாறி உணவுகள் கெட்டுப் போகாமல் பல ஆண்டுகள் தாங்குவதற்கு காரணம் அவற்றில் இருக்கும் ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன் முழுமையாக நீக்கப்படுவதுதான். ஒரு பொருளின் ஆயுட்காலத்தை சோதிக்க ரியல் டைம் டெஸ்டிங் என்ற முறை உள்ளது. அதாவது ஒரு ஊறுகாய் 2 வருடங்கள் கெடாமல் இருக்கும் என்றால் அதை 2 வருடங்கள் சாதாரண அறையில் வைத்து சோதிப்பார்கள். ஆனால் புது பொருட்களை உடனே சந்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதால் விஞ்ஞானிகள் ஆக்சலரேட்டட் டெஸ்டிங் என்ற ஒரு சூப்பர் ஷார்ட்கட்டை பயன்படுத்துகிறார்கள். இதற்காக அந்த பொருட்களை அதிநவீன வெப்ப அறைகளில் வைத்து வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் எக்கச்சக்கமாக உயர்த்தி செயற்கையாக மிக வேகமாக கெட்டுப்போக வைப்பார்கள். இங்குதான் வேதியியலின் அர்ஹேனியஸ் இக்குவேஷன் Q10 என்ற விதியும் பயன்படுகிறது. இந்த விதியின்படி சுற்றுப்புற வெப்பநிலை ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போதும் உணவுப் பொருட்கள் கெட்டுப் போகும் வேகம் அப்படியே இரட்டிப்பாகும். ஆய்வகத்தில் அதிக வெப்பத்தில் ஒரு வாரம் வைக்கப்பட்டு ஒரு பொருள் கெட்டுப் போனால் அது சாதாரண கடையின் அலமாரியில் 5 வாரங்கள் தாங்கும் என்பதை இந்த வேதியியல் கணக்கீடு மூலம் விஞ்ஞானிகள் துல்லியமாக கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், தேன் உலகிலேயே காலாவதி தேதியே இல்லாத ஒரே இயற்கை உணவுப் பொருளாகும். எகிப்து பிரமிடுகளில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்ட தேன் என்றும் கெடாமல் சாப்பிடக்கூடிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாம் வாங்கும் தண்ணீர் பாட்டில்களில் இருக்கும் காலாவதி தேதி உள்ளே இருக்கும் தண்ணீருக்கானது அல்ல, அது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கானது. ஏனென்றால் குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு பிளாஸ்டிக்கில் உள்ள ரசாயனங்கள் தண்ணீரில் கலக்கத் தொடங்கிவிடும். ஆய்வகச் சோதனைகள் அனைத்தையும் முடித்த பிறகு உற்பத்தியாளர்கள் ஒரு பாதுகாப்பு விளிம்பை மனதில் கொண்டுதான் தேதியை குறிக்கிறார்கள். லாரியில் ஏற்றிச் செல்லும்போது வெயிலில் வைப்பது அல்லது கடைகளில் சரியாக பராமரிக்காதது போன்ற மனித தவறுகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வக முடிவை விட 10% முதல் 20% நாட்களை குறைத்து பாக்கெட்டுகளில் அச்சிடுகிறார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.